சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். லைக் பட்டன் அழுத்துங்க. அதனோடு சேர்த்து ஹைப் என்ற ஒரு விஷயம் வரும், அதையும் அழுத்தி விடுங்க. உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும். நல்லது, இன்றைய செய்திகளை பார்ப்போம். இன்று முக்கியமான விஷயம் என்னவெனில், இங்கிலாந்து இந்த குடியேற்ற கட்டுப்பாடுகளால் செவிலியர்கள், நர்ஸ்மார்களுடைய குடும்பங்கள் பிளவுபடுவார்கள் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் என ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. என்ன விஷயம்னா, இப்ப டிபெண்டன்ட்ல இருக்கிற நர்ஸ்மார்கள் இருப்பார்கள். இப்ப ஹஸ்பண்ட் டிபெண்டன்ட்ல இருக்கிற நர்ஸ் அல்லது நர்ஸோட ஹஸ்பண்ட் டிபெண்ட்ல இருக்கிற ஹஸ்பண்ட். இப்ப இப்படியான பிரச்சனைகள், பிள்ளைகள் வந்து இங்க படிக்கிறார்கள், அப்ப மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப இந்த விஷயங்கள் காரணமாக கிட்டத்தட்ட 50,000 செவிலியர்கள் நம்பிக்கை இழந்து, இங்கிலாந்தில் நம்பிக்கை இழந்து, இந்த திட்டங்கள் காரணமாக இங்கிலாந்தை விட்டு வெளியேறக்கூடும் என்று செவிலியர் தலைவர்கள், நர்ஸ் தலைவர்கள் தற்பொழுது சொல்கின்றார்கள். இது NHS-ஐ அதன் மிகப்பெரிய பணியாளர் நெருக்கடியில் தள்ளி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா NHS ஏற்கனவே நர்சஸ் இல்லாம தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆட்குறைப்பு ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப 50,000 பேர் தங்களுடைய குடும்பங்களோட சேர முடியாமல் பிளவுபடுவார்கள் என்றால், தனிய இப்ப இந்தியாவில இருந்து அதிகமான நர்ஸ் இங்க வருகின்றார்கள், தாய்லாந்துல இருந்து, பிலிப்பைன்ஸ்ல இருந்து அதிகமானவர்கள் வருகின்றார்கள். இப்ப குறிப்பாக இந்தியாவில இருந்து வருகின்றவர்கள் இங்கே கணவன் மனைவியாக வந்து டிபெண்டன்ட்ல வந்து இங்க தங்கி இருந்து அவர் வேலை செய்ய முடியும், அல்லது பெண் வேலை செய்ய முடியும். ஆகவே இந்த சூழ்நிலையில் இவர்கள் இந்த நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டால், இல்லாமலாக்கப்பட்டால், டிபெண்டன்ட்ல வர முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால், அப்ப கணவன் அங்க விட்டுட்டு, குழந்தைகள் அங்க விட்டுட்டு, ஒரு பெண் இங்க வந்து வேலை செய்யறது மிகப்பெரிய கஷ்டம். அல்லது ஆணா இருந்தாலும் குடும்பத்தை அங்க விட்டுட்டு இங்க வந்து வேலை செய்யறது மிகப்பெரிய கஷ்டம். இதன் காரணத்தினால இந்த ஷபானா மஹமூதினுடைய திட்டங்களின் கீழ் உறவினர்களிடமிருந்து பிரிக்கப்படுவதை பற்றி நர்ஸ்மார்கள் கவலைப்படுவதாக தற்பொழுது இந்த புள்ளி விபரத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 50,000 பேர் இங்கிலாந்தை விட்டு வெளியேறக்கூடும் என்று NHS தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இது ஒரு பொருளாதார நாச வேலை செயல் என்று கண்டிக்கப்படுகிறது. குடியேற்ற கட்டுப்பாடுகளால் இவர்கள் குடும்பங்கள் பிளவுபடுவார்கள் என்று அஞ்சுவதாக செவிலியர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களின் குடும்பங்கள் தெரிவித்திருக்கின்றன. 1000க்கும் மேற்பட்டவர்களிலும் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பிலே அவர்களில் பலர் வேலை செய்ய அல்லது படிக்க பிரிட்டனுக்கு வந்தார்கள். 5இல் 3 பேர் தங்கள் உறவினர்களிடமிருந்து பிரிக்கப்படுவதை பற்றி கவலைப்படுகின்றார்கள். இப்ப டிபெண்டனை எடுக்க முடியாது, அதான் இப்ப மிகப்பெரிய பிரச்சனை. பிராக்சிஸ் என்ற தொண்டு நிறுவனம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தியது. இந்த ஷபானா மஹமூதின் திட்டங்களின், அதாவது இங்கே ஹோம் ஆபீஸ் திட்டங்களின் விளைவாக இங்கிலாந்தில் தங்களுக்கு குறைவான வரவேற்பு இருப்பதாக 3இல் 2 பேர் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கணக்கெடுப்பில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இங்கிலாந்தில் தங்குவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். குடியேற்ற விதிகளை மாற்றி அமைப்பது தொடர்பாக தொழிலாளர் கட்சி எம்பிக்களின் எதிர்ப்பை உள்துறை செயலாளர் எதிர்கொள்கின்றார். இது நைஜல் ஃபராஜின் சீர்திருத்த யூகேயின் எழுச்சியை எதிர்த்து போராடும் முயற்சியாக கருதப்படுகிறது. இது ஒரு அரசியல் தான், இது ஒரு பியூர் அரசியல் தான், வேற ஒரு விஷயம் இல்லை. நைஜல் ஃபராஜினுடைய சீர்திருத்த யூகேயின் எழுச்சியை எதிர்த்து போராடும் முயற்சியாக லேபர் கட்சி நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. இதன் காரணத்தினால் பெரும்பாலான புலம்பெயர்ந்த நர்ஸ்மார்கள் நிரந்தர வதிவிடத்திற்கு தகுதி பெற எடுக்கும் காலத்தை 5 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக இரட்டிப்பாக தற்பொழுது உள்துறை விரும்புகிறது. ஆகவே பட்டதாரி நிலைக்கு கீழே உள்ள வேலைகளில் உள்ளவர்களுக்கு பல பராமரிப்பு ஊழியர்கள் உட்பட இயல்பு நிலை அவர்களுக்கு 15 ஆண்டுகளாக நீடிக்கப்படும் பிரச்சனை இருக்கிறது இப்ப நர்ஸ்மார்க்கெல்லாம். அப்ப மாற்றங்களால் பாதிக்கப்படக்கூடிய 1072 பேரிடம் நடத்தப்பட்ட பிரெக்சிஸ் கணக்கெடுப்பிலே கிட்டத்தட்ட பாதி பேர் வேலை விசாக்களில் தான் இங்கே இருந்தார்கள், ஒர்க் பெர்மில் தான் இருந்தார்கள். 3இல் ஒருவர் சுகாதாரம் மற்றும் சமூக பராமரிப்பில் இருக்கிறார். 10 பேரில் ஒருவர் கல்வியிலையும் 15% பேர் IT-லையும் பணிபுரிகின்றார்கள். இது மிக அதிகமாக இந்தியர்களைத்தான் இது பெருசாக பாதிக்கப்பட போகிறது. திரும்பி சொல்றேன், கிட்டத்தட்ட பாதி பேர் ஒர்க் பெர்மிட் விசால இருந்தார்கள். 3இல் ஒருவர் NHS மற்றும் கேர்டேக்கர் விசாவில் இருக்கிறார்கள். 10 பேரில் ஒருவர் எடுகேஷன்ல இருக்கிறார். 15% பேர் IT-ல பணிபுரிகின்றார்கள். அப்ப இவர்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும்? 15 ஆண்டுகளாக நீடிக்கப்படும் இவர்களுடைய ILR-க்கு. எனவேதான் இவர்கள் ஊரை விட்டு, நாட்டை விட்டு போக யோசிக்கிறார்கள். பிரெக்சிஸின் தலைமை நிர்வாகி மினி ரஹ்மான் தெரிவிக்கும் பொழுது, அந்த கணக்கெடுப்பு நடத்தினவர் தெரிவிக்கும் பொழுது, இந்த திட்டங்கள் எங்கள் அரசாங்கத்தின் மற்றும் ஒரு பொருளாதார நாசவேலை செயல் என்பதை இந்த புள்ளி விவரங்கள் எடுத்து காட்டுகின்றன என்று அவர் தெரிவித்திருக்கிறார். புலம்பெயர்ந்தோர் தமது பொருளாதாரத்தின் முக்கியமான துறைகளுக்கு முக்கியமான திறன்களையும் அனுபவத்தையும் கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். NHS, சமூக பராமரிப்பு மற்றும் IT போன்ற முக்கியமான துறைகளில் எங்கள் கணக்கெடுப்பு பணியில் பங்கேற்றவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர்
அரசாங்கம் புலம்பெயர்ந்த சமூகங்களுக்கு அபராதம் விதிப்பதை நிறுத்திவிட்டு அந்த யதார்த்தத்தை பிரதிபலிக்க தொடங்க வேண்டும் என்று இவர்கள் சொல்கின்றார்கள். இந்த வாரம் பொதுக் கொள்கை ஆராய்ச்சி நிறுவனம் IPPR வெளியிட்ட ஒரு ஆய்வின்படி இங்கிலாந்தில் வசிக்கும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் குழந்தைகள் இந்த மாற்றங்களின் கீழ் ILRக்காக 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆகவே இப்ப ஒருவர் சொல்றார், என்ற அப்பா ஒரு NHS மருத்துவர், விதிகள் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான வாக்குறுதியை அவர் நம்பியதால் இங்கிலாந்தில் வேலை செய்ய தொடங்கிவிட்டார். ஆனால் என்னால் இங்க இருக்க முடியாது என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அவர் சொன்னார். கடந்த ஆண்டு இறுதியிலே 1.7 மில்லியன் மக்கள் ILRக்கு தகுதி பெற்ற சூழ்நிலையில் இருந்தும் அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருடம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. 1.7 மில்லியன் மக்களுக்கு 10 வருடம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உடனடியாக அதிர்ச்சிக்குள்ளாகி விட்டார்கள் அவர்கள். இப்ப சுகாதார பணியாளரான பிசாயோ தெரிவிக்கும் பொழுது 2009 மிகவும் திறமையான பணியாளராக இங்கிலாந்துக்கு வந்தார். வரி செலுத்தி தனது குழந்தைகளை வளர்த்து பொருளாதாரத்திற்கு பங்களித்தார். ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலையற்ற தன்மை எங்களை வறுமையை நோக்கி தள்ளி உள்ளது என்று பிசாயோ கூறுகின்றார். அப்ப இந்த கொள்கைகள் பெற்றோரை மட்டும் தண்டிப்பதில்லை, அவை குழந்தைகளை, கணவர்மாரை, மனைவிமாரை தண்டிக்கிறது, பாதுகாப்பின்மை மற்றும் கஷ்டத்தில் சிக்க வைக்கின்றன என்றுதான் இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஏற்கனவே இங்கிலாந்திலே வசிக்கின்ற புலம்பெயர்ந்தோர் மீது திட்டங்களின் தாக்கம் குறித்து 40 தொழிற்கட்சி எம்பிக்கள் கவலைகளை எழுப்பி இருக்கின்றார்கள். இதை பின்னோக்கி பாருங்கோ, ஏனெனில் இங்க பொருளாதார பிரச்சனை ஏற்படும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் உள்துறை செயலாளர் 50 ஆண்டுகளில் மிகப்பெரிய இந்த குடியேற்ற இடம்பெயர்வு சீர்திருத்தங்களுக்கான திட்டங்களை வகுத்திருக்கின்றார். ஆகவே இங்கிலாந்தில் குடியேறுவதற்கான உரிமை இது அல்ல, இது ஒரு சலுகை, சம்பாதியுங்கள் போங்கள் என்று சொல்கின்றார்கள். இப்ப பைனான்சியல் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஆக்ஸ்போர்ட் இடம்பெயர்வு ஆய்வகத்தின் புதிய பகுப்பாய்வு சொல்கிறது என்னன்னா, திறமையான தொழிலாளர்களுடன் பிரிட்டனுக்கு செல்கின்ற ஆயிரக்கணக்கான கணவர்கள், மனைவிமார்கள் மற்றும் பிள்ளைகள், குழந்தைகள், தாய் தந்தையர்கள் தங்கள் முதன்மையான பிரச்சனைகளை, இந்த மாற்றத்தை மேற்கொண்டால் நிரந்தர வதிவிடத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று எச்சரிக்கிறது. கடந்த வாரம் கசிந்த குடியேற்ற விதிகளின் வரைவின் கீழ், அதாவது டிபெண்டன்ஸ் கால வரையறையற்ற ILRக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் 12,570 பவுண்ட்ஸ் வருட வருமானத்திற்கு தனிப்பட்ட முறையில் வருமான வரி செலுத்தியிருப்பதை காட்ட வேண்டும். தற்பொழுது முக்கிய விசா வைத்திருப்பவர் இந்த அளவுகோல்களை பூர்த்தி செய்தால் அவர்களின் பொருளாதார செயல்பாட்டை பொருட்படுத்தாமல் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே ILR கொடுப்பார்கள். ஆனால் வேலை தொடர்பான வழிகளில் உள்ள டிபெண்டன்ஸ் தோராயமாக 42% பேர் ஊதியம் பெறும் வேலையில் இல்லை என்று இடம்பெயர்வு ஆய்வகம் மதிப்பிடுகிறது. பலர் குழந்தைகளை பராமரிப்பது, படிப்பது அல்லது வேலை தேடுவது காரணமாக இந்த புதிய தேர்விலே தோல்வி அடைவார்கள் 42% பேர். எனவே அவர்களுக்கு ILR கொடுக்கப்பட மாட்டாது என்று இங்கே டைம் சொல்கிறது, பைனான்சியல் டைம் சொல்கிறது. ஆகவே இந்த நீண்டகால திட்டங்கள் பாதிக்கப்படும் குடும்பத்தினரை நிச்சயமற்றவர்களாக ஆக்கும். ஆகவே தற்போது வரவிருக்கும் UK குடியேற்ற செயல்முறைகள் மூலம் இந்த தீர்வுகள் காணப்படுமா என்றால் இல்லை. எனவே அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இங்கே நாட்டை விட்டு போவதுதான் ஒரே ஒரு விஷயம். உள்துறை செயலாளர் ஷபானா மஹமூத் திங்கட்கிழமை அன்று எம்பிக்களிடம் தான் கருத்துக்களை கேட்டு வருவதாக சொல்லி இருக்கின்றார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் 10 வருடம் 15 வருடம் என்று இந்த டிபெண்டனுக்கு விசா கொடுப்பது, ILR கொடுப்பது நீடிக்கின்ற காரணத்தினால் அவர்களால் இங்கு தங்க முடியாது. இப்ப இருக்கிற செய்தி என்னன்னா, கிட்டத்தட்ட 50,000 நர்சஸ் நாட்டை விட்டு போறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைய தகவல். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.